அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ஐம்பெருங்காப்பியங்களில் இறுதி காப்பியமாக இடம்பெற்ற குண்டலகேசி என்னும் பனவல் குறித்த பதிவு தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். அமைப்பு முறை: ஆசிரியர் பெயர் நாத குத்தனார், பாவகை விருத்தப்பா, சமயம் பௌத்தம், காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் அப்படின்ற அந்த கணிப்பு முறையில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் 9ஆம் நூற்றாண்டு அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. மற்றொரு பிரிவினர் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு நூல் தான் குண்டலகேசி அப்படின்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதனால் 7, 8, 9 இந்த 3 நூற்றாண்டுகளில் எது சரியானது அப்படின்றது ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெருத்த ஐயப்பாடாக தான் இருக்குது. அதே சமயம் பாடல்களுடைய எண்ணிக்கை 19 அப்படின்ற குறிப்பும் இருக்குது. அதோட 224 பாடல்கள் கிடைக்கப்பட்டதாகவும் செய்திகள் இருக்குது. குண்டலகேசிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அப்படின்னு பார்க்குறப்போ குண்டலகேசி விருத்தம், அகலகவி. ரொம்ப முக்கியமானது. அகலகவி என்ற பெயரால் அழைக்கக்கூடிய நூல் அல்லது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னா அது குண்டலகேசி மட்டும். பெயர் காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ கேசி அப்படின்ற சொல் பெண்களுடைய அந்த கூந்தலுக்கு குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அதனால் சுருண்ட கூந்தலை காரணமாக கொண்ட குண்டலகேசி அப்படின்னு பெயர் வந்திருக்கு. சுருண்ட கூந்தல் இருந்ததுனால குண்டலகேசி அப்படின்ற ஒரு காரண பெயராக இந்த நூலுக்கு பெயர் வந்தது. துறவியான போது கலைந்த கூந்தல் மீண்டும் வளர்ந்து சுருள் சுருளாக தொங்கியதால் சுருள் முடியினல் என்னும் பெயரினை பத்திரை என்பவள் பெற்றாள். அதனால் இந்த நூலுக்கு குண்டலகேசி அப்படின்ற பெயரும் உருவானது. ஆசிரியருடைய குறிப்பு நாத குத்தனார் பற்றி. அவரை பற்றி பார்க்குறப்போ நாத குப்தனார் அப்படின்ற பெயர் தான் பின்னால் மருவி நாத குத்தனார் அப்படின்ற பெயராக மாறியிருக்கு. இந்த நூல் ஆசிரியர் பார்த்திங்கன்னா புத்தரிடம் பக்தி மிக்கவராகவும் அவருடைய முற்பிறப்பு வரலாறு முழுவதையும் நன்கு அறிந்தவராகவும் உலகியல் அறிவு தெரிந்தவராகவும் அரசியல் வாழ்வில் தொடர்புடையவராகவும் இருந்திருக்காரு அப்படின்ற பதிவு அவர் எழுதின அந்த பாடல்கள் மூலம் தெரிய முடிகிறது. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் தான் குண்டலகேசி. குண்டலகேசியினுடைய இயற்பெயர் பத்திரை. ராசகிருக நாட்டு மந்திரியினுடைய மகள். குண்டலகேசியினுடைய கணவன் பெயர் காலன். இவன் ஒரு கல்வன். பத்திரை சாரி புத்தரிடம் தோற்று பௌத்த சமயம் தளவனத செய்தி இந்த நூல் இடம்பெறுது. குண்டலகேசி ஒரு தர்க்க நூல் அப்படின்னு யாப்பெருங்கல விருத்தியோரியால் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கலைஞரால் பின்னால் மந்திரி குமாரி அப்படின்ற பெயரில் திரைப்படமாகவும் உருமாறி இருக்கு. நீலகேசி, பிங்களகேசி, அஞ்சனகேசி, காலகேசி முதலிய கேசி நூல்களில் இந்த குண்டலகேசியும் ஒரு நூல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இளமை, யாக்கை நிலையாமை பற்றிலாம் அந்த நூல் பேசுது. எது நிகழ்ந்தாலும் அதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள் அறிவுடையவர்கள் அப்படின்ற அறிவுடையாரினுடைய செயல்களும் இந்த நூலில் பேசப்பட்டிருக்கு. இந்நூலில் வரலாறு பார்த்திங்கன்னா எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா தேரி காதையின் 46வது காதையாக இந்த குண்டலகேசி சம்பந்தமான கதை வருது. அதே மாதிரி வைசிக புராணத்தில் 34வது அத்தியாயம் கதையினுடைய தலைவியான குண்டலகேசியினுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய பகுதியாக இருக்குது. கதை மாந்தர்கள்னு பார்க்குறப்போ 2 பேர் தான். பத்திரை சத்துவான். பத்திரை பத்தா, பத்தரை, பத்தாத்தீசா அப்படின்ற பெயராலையும் அழைச்சிருக்காங்க. சத்துவானை காலன் அப்படின்ற பெயராலையும் சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு புரோகிதன் ஒருவனுடைய மகன். முக்கியமான பாடலடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும். இந்த தகவலோட ஐம்பெருங்காப்பியங்களில் இறுதி காப்பியமான குண்டலகேசி குறித்த பதிவு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.